ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி ஹெல்பிங் அண்ட் கரியர். நீட் கிளியர் பண்ண இன்டெலிஜென்ஸ் தான் வேணுமா, இல்லை கோச்சிங்க்கு லேக்ஸாக ஃபீஸ் கட்ட வேண்டுமா? ஆக்சுவலாக அதெல்லாம் இல்லை. நீட்டில் ஃபெயிலியர் ஆக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனான ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ப்ரிப்பரேஷனை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு ராங் டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சில ஸ்டூடெண்ட்ஸ் 11th கரெக்டாக ரோட் மேப் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கியிருக்காங்க. ஸோ 11th ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? நீட் 2027 டார்கெட்டா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒரு சீக்ரெட் சொல்லவா? மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 11th ஸ்டார்ட் ஆன உடனே நீட் புக்ஸ், மாடல்ஸ், மெட்டீரியல்ஸ்னு சொல்லி 10 to 15 புக்ஸ் வாங்கி வச்சுடுவாங்க. ஆனால் 2 மாதம் கழித்து பார்த்தா புக்ஸ் ஷெல்ஃபில் தான் இருக்கும். ரீசன் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை. நீட்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ரா புக்ஸ் இல்லை, ஸ்கூல் சிலபஸ் தான், என்சிஆர்டி தான். எஸ்பெஷலி பயாலஜி என்சிஆர்டி உங்கள் பைபிள் மாரி. 11th இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சிம்பிள் ஃபார்முலா: ஸ்கூல் கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த டேயில் என்ன டீச் பண்ணாங்களோ அதே சேம் டேலே ரிவைஸ் பண்ணணும். டெய்லி 2 இல்லைன்னா 3 ஹவர் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடி போதும். மண்டேயில் 10 ஹவர் படிச்சுட்டு டியூஸ்டேயில் படிக்காமல் இருந்தால் யூஸ் இல்லை. கன்சிஸ்டன்சி தான் கிங். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் அது பெரிய டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். பயாலஜியில் என்ன பண்ண? என்சிஆர்டி லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஃபிசிக்ஸில் ஃபார்முலா மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. கான்செப்ட் புரிஞ்சால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸி. கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு செப்பரேட்டாக பார்க்காதீங்க. 11th பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் 12th கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாகிடும். சிம்பிளாக சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட், மெமரைஸ் லேட்டர். இங்கே ஒரு ஹிடன் ட்ரூத் இருக்குது. நீட்டில் டாப் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 12 ஹவர்ஸ் படிக்கிறவங்க இல்லை. ஆனால் அவங்க டெய்லி கன்சிஸ்டன்ஸாக படிப்பாங்க. சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வீக்லி டெஸ்ட் எழுதுவாங்க. மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். படிக்கிற ஹவர்ஸை விட கரெக்டாக படிக்கிற ஹவர்ஸ் தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி வீடியோ முடிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறீங்க? ஸ்டெப் 1 என்சிஆர்டி புக்ஸ் ரீட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 டெய்லி ஸ்டடி டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 3 வீக்லி ரிவிஷன் பிளான் க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டெப் 4 மந்த்லி டெஸ்ட் எழுதுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீட் 2027 டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸா? ஒரு கொஸ்டின்: நீங்கள் இப்போ என்ன கிளாஸ்? 11th இல்லை 12th இல்லை ரிப்பீட்டர்ஸா? கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் நீட் ஃபிசிக்ஸ் லாஸ்ட் 10 year கொஸ்டின் பேட்டர்ன் அனலைஸை பார்க்க போகிறோம். எந்த சாப்டரில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது, எந்த டாபிக்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்பிங் அண்ட் கரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.